வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் அதிக அளவு பக்தர்கள் வருகை தருவதால் VIP தரிசன டிக்கெட் நாளை முதல் 3 நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து அரசு சார்பில் இயக்குவது தொடர்பாக வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்து 2 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ரயில் கட்டண உயர்விற்கு வெங்கடேசன் MP அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் ரயில் டிக்கெட் கட்டணங்களை உயர்த்தப்படுவதாக ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் இன்று முதல் திருத்தப்பட்ட ரயில் கட்டணங்கள் அமலுக்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹560 அதிகரித்து ஒரு சவரன் 1,03,120 ரூபாயாகவும் 1 கிராம் 12,890 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹9 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ₹254 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குலுக்கல் முறைக்கு பதிலாக H1B விசா வழங்க புதிய முன்னுரிமை நடைமுறையை அமல்படுத்த அமெரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றும் நாளையும் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் கள ஆய்வு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அனைத்து சாலைகளும் ஒரே மாதிரியான தரத்தில் இருக்க புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒன்றை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளரும் பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். கைரேகை மற்றும் கண் கருவெளி சரிபார்ப்பு முறையில் வழங்க இயலாத மூத்த குடிமக்களுக்கு கையொப்பம் வாங்கி ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று உணவு வழங்கல் துறை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். தில்லியில் ₹5 சத்தான உணவு வழங்கும் தி அடல் கேண்டீன் திட்டத்தை மாநில முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னையில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 1475 ஏக்கரில் கோவளத்தில் 6வது நீர்த்தேக்கம் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் வருகின்ற 29ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற உள்ள மலர் கண்காட்சிக்காக ஊட்டி தாவரவியல் பூங்காவில் நாற்று நடவு பணி நேற்று துவங்கியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் ஆலப்புழா கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலியாக தமிழக கேரளா எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கோவைக்கு கடத்தி வரப்பட்ட ₹1,15,00,000 மதிப்பிலான 272 உயர் ரக ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 1% குறைவாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பெரியார் அவர்களின் 52வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரியார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டில் ₹6 கோடி செயற்கை முறையில் நிலத்தடி நீர் நிரப்பும் திட்டம் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கிறிஸ்துவ தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் 9 முக்கிய நகரங்களில் கடந்த அக்டோபர் முதல் டிசம்பர் காலாண்டில் வீடுகளின் விற்பனை 16% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பருவம் தவறிய கனமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தமிழக அரசு ₹289 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் டிசம்பர் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நீர்ப்பறவைகள் கணக்கெடுக்கும் பணி 28 இடங்களில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 5ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உட்பட 11 மாநிலங்களில் யூனியன் பிரதேசங்களிலும் 3,68,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 7 IAS அதிகாரிகளுக்கு தலைமை செயலாளர் அந்தஸ்தில் பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ICCயின் T20 பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா அவர்கள் முதல் முறையாக முதலிடம் பிடித்துள்ளார்.
ராஜஸ்தானி அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பில் தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்களுக்கு ராஜஸ்தான் ஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் நடைபெற்று வரும் மதிய உணவு திருவிழா வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 34 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். 16வது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மாநாடு மதுரையில் வருகின்ற ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 74 கோடி ரூபாயில் சென்னை மாநகராட்சியின் புதிய மன்ற கூட்டம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். பாளையங்கோட்டையை அடுத்த ரெட்டியார் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தில் முதல் நாளில் 1700 பேர் பார்வையிட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கம் அருகே ஜவ்வாது மலை வழியாக மலை கிராம மக்களுக்கு 123 கோடி ரூபாய் செலவில் சாலை விரிவுபடுத்தும் பணியை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னை கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்தில் வண்ண மீன் வர்த்தக திருவிழா வருகின்ற 27 மற்றும் 28 என்ற 2 நாட்கள் நடைபெற உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் திருத்தங்களுக்கான சிறப்பு முகாம் வருகின்ற டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மதம் சார்ந்த கட்டிடங்களுக்கு NOC தேவையில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் 32 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட விக்டோரியா அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். வாக்காளர் திருத்தப் பணிகள் சென்னையில் இன்று முதல் வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பரவலாக இன்று முதல் 28ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தாவேகாவின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதை அடுத்து 1,53,571 பேர் இதுவரை பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கர் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு வருகின்ற 30ஆம் தேதி திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து ஊரப்பாக்கம் வழியாக செட்டிப்புண்ணியம் வரை 18.4 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய உயர்மட்ட விரைவு சாலை அமைக்க தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் வருகின்ற 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 5வது தேசிய மாநாடு நடைபெற உள்ளது. மேலும் இம்மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்குகிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.